பெரும்பான்மை பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. இந்த நிலையில இந்தியா கூட்டணிக்கு மக்கள் பேராதரவு கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் எங்களுடைய கோட்டை என்று சொன்ன உத்தரப்பிரதேசத்தில் 45 இடங்களுக்கு மேலாக பாதி இடங்களை மக்கள் வாரி வழங்கியிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணிக்கு. இன்றைக்கு 234 இடங்களை பெற்று ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறது இந்தியா கூட்டணி. அது இந்தியா கூட்டணி தலைவர்களுடைய ஒரு ஒற்றுமையும் மக்கள் அளித்த ஆதரவையும் நம்ம அந்த தேர்தலில் பார்க்க முடிஞ்சது. இன்னும் ஒரு 38 இடம் வேணும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னா. இவங்க என்ன செய்ய போகிறாங்க, இவங்களுடைய திட்டம் என்ன என்பதை அந்த கட்சியுடைய இந்தியா கூட்டணி தலைவரெல்லாம் திட்டமிட்டு செஞ்சிட்ருக்காங்க. அதே போல் பாஜக தரப்புலையும் செஞ்சிட்ருக்காங்க. இது எப்படி இருந்தாலும் தெலுங்கு தேசம் கட்சியுடைய ஆதரவும் நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளத்துடைய ஆதரவும் இன்றைக்கி ஒரு முக்கியமாக கருதப்படுகிறது. யார் பிரதமர், யார் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் செய்ய வேண்டிய இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். தெலுங்கு தேசம் தேர்தல் காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்தாலும் அவர்கள் தேர்தல் அறிக்கை என்றைக்கு வெளியிட்டார்களோ தெலுங்கு தேசத்தின் தலைவர் சந்திரபாபு நாயுடும் பவன் கல்யாண் அவர்களும் தேர்தல் அறிக்கையை பிஜேபி கூப்பிடாமல் தான் வெளியிட்டாங்க. அதில் பிரதமர் மோடியுடைய படம் இடம்பெறல, மேடையிலையும் இடம்பெறல. அவங்க பண்ணின மக்களை சந்தித்த தேர்தல் பிரச்சாரத்திலையும் மோடியுடைய படம் இடம்பெறல. அவங்களுடைய சொந்த செல்வாக்கில் தான் அங்கே ஜெயிச்சாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். இந்த நிலைமையில் அவங்களுடைய ஆதரவை இந்தியா கூட்டணி கேட்டிருந்தாலும் இப்போ ஒரு 11 மணி அளவு 10 மணி அளவில் இந்த வீடியோவில் நான் பேசிகிட்டு இருக்கப்ப சந்திரபாபு நாயுடு பத்திரிகையாளர்களை சந்தித்து நான் தேசிய கூட்டணியில் தான் இருக்கேன், பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கேன், அந்த கூட்டணியில் கலந்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இரவு ஏதாவது பேசியிருப்பாங்க, நேற்று இரவு ஏதாவது பேசியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு இது ஏற்பட்டிருக்கும். சரி, அது அவருடைய விருப்பம், அதை பற்றி ஒன்றும் சொல்வதற்கில்லை. பாரதிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர். அவரும் தேசவி யாதவும் ஆட்சி அமைச்சாங்க. அதுக்கப்புறம் என்னமோ காரணம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன விலகல் ஏற்பட்டு திடீர்னு பிஜேபியோட சேர்ந்து ஆட்சி அமைச்சார். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் பீகாருடைய பொம்மை முதல்வராக தான் கைப்பாய்வையாக தான் நடத்துச்சு. முதல் கட்ட தேர்தலில் பிரதமரோட தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட போது அவரை சங்கடப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க என்ற தகவல்லாம் ஊடகங்கள் மீடியா மூலமையாக எடுத்து காட்டிச்சு. அவரும் பிஜேபியோட சேர்ந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணாமல் அவரும் அவங்க கட்சி தொண்டர்களும் தனியாக தான் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. 2வது கட்டம், 3வது கட்டம், கடைசி கட்டம் வரைக்கும் அவங்க தனியாக தான் பிரச்சாரம் பண்ணாங்க. இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 13 இடம் இருக்குது. இதெல்லாம் நிர்ணயம் செய்ய வேண்டிய இடத்துல இருக்காங்க. என்ன செய்ய போகிறாங்க 2 பேர் அப்படிங்கிறது தங்களுடைய நிலையை ஒருத்தர் சொல்லிட்டாரு, ஒருத்தர் சொல்லலை. இருந்தாலும் டெல்லி சென்றவுடு தான் அந்த காய் நகர்த்தல்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதிங்க. என்ன உறுதி அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் இனிமேல் பிஜேபி வாய் திறந்து பேச முடியாது. ரொம்ப ஓவராக வாய் திறந்தாங்கன்னா முதல்ல நீங்கள் உட்காருங்க அப்படிங்கிற அளவுக்கு உறுப்பினர்களே சொல்லிடுவாங்க. சபாநாயகர் சொல்கிறாரோ இல்லையோ, உறுப்பினருக்கு சொல்லிடுவாங்க. ஏன்னா இவங்க மட்டும்தான் பேசி பார்லிமெண்ட் உறுப்பினர் கேட்டிருக்காங்க. மற்றவங்க பேச்செல்லாம் அவங்க கேட்குறதே இல்லை. அப்புறம் முக்கியமாக தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னாங்க இல்லையா, நாங்கள் 400 இடங்களில் வெற்றி பெற்றவுடன் அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றணும். அது இனிமேல் நடக்காது. குடியுரிமை சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு வாய்களையே பேசுனாங்கள, மக்களுக்கு விரோதமாக பேசுனாங்கள, அது நடைபெறாது. அப்புறம் இவங்க இந்த கோயில் பிரச்சனை, மதவெறி, சீதைக்கு கோயில் கட்டுறது, அப்படி இப்படிலாம் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்கள, அதெல்லாம் இனிமேலும் அடக்கி தான் வாசிச்சாகணும். தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்ய முடியாது.
எது பண்ணாலும் அந்த பகுதியுடைய இந்தியா கூட்டணி அதை சந்திக்கும். அவர்களுடன் சேர்ந்து மக்கள் இருப்பார்கள். அதை நீங்கள் பார்க்கணும். சேர்ந்து அந்த 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 அமைப்பை அப்படியே இந்தியா கூட்டணி கொண்டு போகணும். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சந்தோஷம், இல்லைனாலும் சந்தோஷம் அப்படிங்கிற முடிவில் தான் அவங்க செயல்படணும். போதுமான பலம் இருந்தாலும் ஆட்சி அமைங்க. யாரையும் கஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு ஒரு பிரதமர் அப்படிங்கிறவர் யார் வராரோ, இப்போ மோடியே பிரதமர்னு வச்சுக்குவோம். அவர் ஒரு கைதி மாதிரி தான். பார்லிமெண்ட்டில் சுதந்திரமாக இருக்க முடியாது, விட மாட்டாங்க. ஒன்றால் அதாவது சுதந்திரமாக இருக்கிறதுனா அதீத சுதந்திரம் அவருக்கு கிடைக்காது. சுதந்திரமாக இருக்கலாம், அது தப்புல. ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் தேவை. ஆனால் அவருடைய அதீத சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு இந்த அடக்குமுறை, ஆணவமான பேச்சு, திமிரான பேச்சு, அதை மாற்றுவைங்கிறது, இதை மாற்றுவைங்கிறலாம் இனிமேல் இந்தியாவில் நடக்காது. அடக்கி வாசிப்பாங்க அப்படின்னு நான் இனிமேல் போக போக எல்லாம் தெரியும். அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வருவோம். தாமரை மலர்ந்தே தீரும். இதுவும் 10 வருஷமாக வருஷத்துக்கு ஒரு தலைவர், 2 வருஷத்துக்கு ஒரு தலைவர். அந்த அம்மா தமிழிசை சவுந்தரராஜன்லாம் எகிரி எகிரி குதிக்கும். தாமரை மலர்ந்தே தீரும் அப்படிங்க. அண்ணாமலை பேசாத பொய்யா, பேசாத பொய்யா. அது பெரிய பொய் என்னன்னா, வடிவேலு ஒரு படத்தில் ஐயா கணத்தை காணாயா அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா? அது மாதிரி முதல் கட்ட தேர்தல் முடிந்து 5:30 மணிக்கெல்லாம் பத்திரிக்கையாளரை கூப்பிட்டு ஐயா 1 லட்சம் ஓட்டை காணாயா அப்படிங்கிற ஒரு பொய்யை ஒழித்து போட்ட நபர் அண்ணாமலை. நாங்கள் வந்துடுவோம், தமிழ்நாட்டில் காலடி பதிப்போம், பதம் பதிப்போம், எல்லா இடங்களையும் நாங்கள் தானே பீத்திக்கிட்டு இருந்த அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் பாடம் சொல்லியிருக்கிறார்கள். இது திராவிட மண், தந்தை பெரியார் மண், பேரறிஞர் அண்ணா அவர்கள் சுட்டி சுழன்ற மண். இந்த மண்ணில் எப்பவுமே திராவிட கொள்கைகள் தான் இருக்கும். உங்களை மாதிரி அந்த மதவெறி, மத துவேஷ கருத்துக்கள், மக்களை பிளவு பண்ணுறது, ஜாதி வெறியை உண்டு பண்ணுறது, இந்த மாதிரிக்கெல்லாம் தமிழ்நாட்டில் எப்பவுமே இடம் இல்லை என்பதை இன்று தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் காட்டியிருக்கு. 40க்கு 40 இந்தியா கூட்டணி அதை வடிவமைத்து கொண்டு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் அவருடைய அந்த கூட்டணியில் அங்க வைத்தவங்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய பயணம் தொடரட்டும், மக்களுக்கான பயணமாக அமையும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. மீண்டும் இந்த அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.